பால் குடிச்சிட்டு காலைல 5 மணிக்கு எழுந்து பாப்பா அசைவே மூச்சு தரலான்ட்டுன்னு சொல்கிறேன். எங்கள் மகாலட்சுமி உயிரே போச்சு. எங்களுக்கு அதுக்கு பதில் வேணும். என் முள்ள உயிரே போடுறா, என் மருமகள உயிர் போகுது. இதுக்கு மேலே நாங்கள் இருக்குமா? எங்களுக்கு அது உயிரே வாழாத. பிறந்த 8 நாளில் உயிரிழந்த பெண் குழந்தை மருத்துவர்களின் அலட்சிய போக்கே காரணம் என கூறி தந்தை மருத்துவமனை முன்பே உயிரை மாய்த்து கொள்ள துணிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வலாஜாப்பேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பிறந்த 8 நாளான பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் மருத்துவர்களின் அலட்சிய போக்கே காரணம் என கூறி தந்தை உயிரை விட துணிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. ஆற்காடு காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் அஜித்குமார் தனியார் கம்பெனியில் ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி காவேரி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பிரசவத்திற்காக வலாஜாப்பேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 8 மாதத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. நேற்று இரவு 8 மணிக்கு குழந்தையை பார்த்துவிட்டு சென்ற உறவினர்கள் இன்று காலை வந்தபோது குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். ஏற்கனவே எடை குறைவாக இருந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பதில் மருத்துவர்கள் அலட்சியம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்ததற்கு மருத்துவர்களின் அலட்சிய போக்கே காரணம் என குற்றம் சாட்டினர். குழந்தையை பறிகொடுத்த தாய் கதறி அழும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மாதம் டெலிவரி கொடுத்தாங்க. அடுத்த மாதம் 15. இந்த மாதம் செக்கப்புக்கு வந்து ஆப்ரேஷன் எப்போ பண்ணுறான்னு கேட்கும் போலான்னு வந்ததுக்கு இங்கே கர்ப்பப்பை வாயை திறந்துட்டுக்குது, குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. எடுத்துகிட்டு பாப்பா வெயிட் கம்மியாருன்னு சொல்லிட்டு இன்குபேட்டரில் வைக்கணும். நாங்கள் இன்குபேட்டரில் வைக்கல, பாப்பா நீ மாறு மேலே போட்டுனுருந்தாங்க. நான் 2 மணி நேரம் போய் கொஞ்ச நேரம் பாப்பா மாரில் போட்டுன்ட்டு எட்டுன்னு வச்சு எட்டுனா நல்லா தான் இருந்துச்சு. நைட்டு 11 மணிக்கு டாக்டர் நர்ஸ் ரவுண்ட்ஸுக்கு வந்து பாப்பா நல்லா தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு போனாங்க. நைட்டு 3:30 மணிக்கு பால் குடிச்சிட்டு காலைல 5 மணிக்கு எழுந்து பாப்பா அசைவே மூச்சு தரலான்ட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2 நாள் முன்னே சொன்னோம் டிஸ்சார்ஜ் ஆகி அனுப்பிச்சிருக்கோ, எங்கள் குழந்தை நாங்கள் இட்டும் போகிறோன்னா குழந்தை மட்டும் வச்சுக்கிறோம். நாங்கள் குழந்தை மட்டும் அனுப்பிச்சுனா உங்கள் மருமகள் மட்டும் இட்டும் போகிறோம். எங்கள் மருமகளை குழந்தை இருந்துச்சுன்னா எங்கள் உயிரை காப்பாற்றிருப்போம். எங்கள் குழந்தை டாக்டர் நர்ஸு நம்பி தானே குழந்தை எடுத்துட்டு வரோம்க்கா. எங்களால் முடியாது. கவர்மெண்ட்டில் பார்க்கணும் தானே நம்ம தனியார் பார்க்கறதுக்கு இல்லை படம். எங்கள் மகாலட்சுமி உயிரே போச்சு. எங்களுக்கு அதுக்கு பதில் வேணும். நாயை கடைக்கு வந்து அட்மிட் பண்ண வார்டுலேருந்து காலையில் 10 தண்ணி கூட பிடிக்கல. அதே மாதிரி உயிரே போச்சு. பதில் நாயை கடைக்கல எங்களுக்கு. எங்க பிள்ளைங்களை போயிட்டீங்க, எங்க பேத்தி காப்பாத்திருப்போம். எங்க பேத்தியே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. எங்க பேத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு மீடியா வராங்க. உயிரை யாருமே இன்னுமே எடுக்கல. எங்க உயிரை எடுக்கணும். என் பேத்தி கூட எங்களுக்கு எங்க பேத்தி எப்படி பார்த்தா அது மாதிரி கூட என் குழந்தை அசந்து உக்காந்துட்டான். பேச்சு மூச்சு பேச்சே இல்லை. எப்படி பேச வேண்டிய மூச்சு பேச்சு பேத்தினா உயிரே என் பிள்ளைக்கு. எல்லாம் பந்தமா உக்காண்டாங்க. டாக்டருமா இல்லையா, நர்ஸுமா இல்லையா, 2 பேருமே இல்லை. எதனா ஒன்றா பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா 24 அவசியம் டாக்டருங்களே நர்ஸுங்களும் இல்லை. என்னால் ஃபோன் வச்சுருக்குது. ஃபோனால் தானே இப்போ பாதிப்பது. ஒரு குடும்பமே உட்காந்து இன்னைக்கு ஆகிறோம் ரோட்டில். எங்களுக்கு தேவையா? எங்களுக்கு பணம் தான். நாங்கள் கவர்மெண்ட்டில் இட்டுன்னு வந்துக்க மாட்டோம், தனியார் போய்ப்போம். பணம் இல்லை, வசதி இல்லை. வசதி இல்லை, ஆள் இல்லை. எங்களுக்கு இப்படிலாம் பண்ணுவாங்களா கவர்மெண்ட்டில்? நீதி நாய் இல்லை எங்களுக்கு. சொல்லுங்க, எங்களுக்கு நீதி ஓடும், நாய் ஓடும், எங்களுக்கு ஓடும், என் குழந்தை ஓடும். என் முள்ள உயிரே போடுறா, என் மருமகள உயிர் போகுது. இதுக்கு மேலே நாங்கள் இருக்குமா? எங்களுக்கு அது உயிரே வாழாத. எங்களுக்கு என் முள்ள ஓடும், என் பேத்தி ஓடும். எங்களுக்கு என் பேத்தி ஓடும்.
முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.